Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 10, Spirit of Prophecy 3. ஹாபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இப்பொழுது நாம் 10வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி 3வது பாகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு முக்கியமான சத்தியம் இதில் நமக்கு வெளிப்பட போகிறது. ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இதோ கடைசியாக எங்கள் சபைக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் எந்த காரணத்தினாலும் இதை நிராகரித்து விடாதபடிக்கு அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வில் அபியாசித்து நாங்கள் பரலோக ராஜ்யம் வந்தடைய எங்களுக்கு கிருபை தரும் பிதாவே. மேலும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரலும். முக்கியமாக இந்த சத்தியத்தை சொல்லப்போகும் என்னுடனும் நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹாபகுக் 2 டேபிள்ஸ் பைபிள் ஸ்டடியிலே ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, அம்மையார் சில சத்தியங்களை எழுதியிருக்கிறார்கள். அதை நாம் நிராகரித்து விட்டோம். அந்த சத்தியங்களை ஒவ்வொன்றாக நாம் படித்து கொண்டு வந்தோம். 2520 என்கிற ஒரு சத்தியத்தை நாம் பார்த்தோம். அதே மாதிரி 1335 என்ற சத்தியத்தை பார்த்தோம். டெய்லி அனுதினம் என்ற ஒரு சத்தியத்தை நாம் பார்த்தோம். 1290 என்ற சத்தியத்தை பார்த்தோம். 2300 ராப்பகல் சத்தியத்தை கூட நாம் பார்த்தோம். அம்மையார் இதையெல்லாம் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரி இன்னொரு சத்தியத்தை அம்மையார் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சத்தியம் என்னவென்றால் 7 எக்காலங்கள். அந்த 7 எக்காலங்களையும் அம்மையார் எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள், சபைக்கு வெளிச்சம் தேவன் முன்பு எப்படி கொடுத்திருந்தார் என்று நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் சபையில் அநேக பேர், அநேக நபர்கள் இந்த சத்தியத்தை ஏற்கிறதில்லை. தற்பொழுது BRI, பிப்ளிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட், நம்மளுடைய பயனீர்ஸ் விட்டு சென்ற அந்த 7 எக்காலங்களில் உபதேசம் தவறு என்று சொல்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள். அது ஏன் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். அம்மையார் எதை நாடி போதித்தார்கள், நாம் எதை நாம் நாடி போதிக்க வேண்டும் என்று இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது சத்தியம், தீர்க்க தரிசனத்தில் எந்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அந்த தீர்க்க தரிசனம் எதை போதிக்கிறது என்றால் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன்ஸ். ஒரு ராஜ்யத்தின் எழுச்சி, ஒரு ராஜ்யத்தின் வீழ்ச்சி, இதை தீர்க்க தரிசனம் தெளிவாக சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். எஜுகேஷன் பேஜ் 177-184. Prophecy has traced the rise and fall of world's great empires, Babylon, Medo-Persia, Greece, Rome. The rise and fall of nations as made plain in the pages of holy writings. இங்கே நாம் என்ன பார்த்தோன்னா, வேதாகமத்திலே தீர்க்க தரிசனத்திலே நமக்கு என்ன தெளிவாக வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு ராஜ்யத்தின் எழுச்சியும் ஒரு ராஜ்யத்தின் வீழ்ச்சியும், ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன்ஸை தெளிவாக வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இங்கு பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கு, ரோம். பாபிலோன் விழுந்த பிற்பாடு ஒரு ராஜ்யம் எழும்ப வேண்டும், அது மேதிய பெர்சியா. மேதிய பெர்சியா விழுந்த பிற்பாடு கிரேக்க ராஜ்யம் எழும்ப வேண்டும். கிரேக்க ராஜ்யம் விழுந்த பிற்பாடு ரோம ராஜ்யம் எழும்ப வேண்டும். இதான் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன்ஸ் என்று நாம் படிக்கிறோம். இது தெளிவாக அம்மையார் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கிங்ஸ் 548 அந்த பக்கத்தில் என்ன எழுதுகிறார்கள் என்று பாருங்கள். த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன்ஸ் as made plain in the books of Daniel and the Revelation. தானியேல் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் ஒரு ராஜ்யத்தின் எழுச்சி, ஒரு ராஜ்யத்தின் வீழ்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்று தெளிவாக தேவன் சத்தியமாக கொடுத்திருக்கிறார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். நாம் இந்த சீரியஸ்லி நாம் படித்து கொண்டு வருகிற இந்த சத்தியங்கள், இந்த சார்ட்ஸில் இருக்க சத்தியங்களும், இந்த சார்ட்ஸில் இருக்க சத்தியங்கள் என்ன,
தானியேல் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள். அந்த தீர்க்க தரிசனங்கள் என்னத்தை குறிக்கிறது என்று இங்கு அம்மையார் எழுதுகிறார்கள். ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன், ஒரு ராஜ்யம் எழும்ப வேண்டும், ஒரு ராஜ்யம் விழ வேண்டும். இதை நாம் பார்ப்போம். ஸ்க்ரீனுக்கு போவோம். முதலாவதாக நாம் ஒரு சத்தியம் படித்தோம், 2520. இது எங்கே இருக்கிறதுனால் நம்மளுடைய தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். 2520 நாம் அனைவருக்கும் தெரியும், இஸ்ரவேல் 2 ராஜ்யங்களாக பிரிந்தன, வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இப்பொழுது 2520 தீர்க்க தரிசனம் வடக்கு ராஜ்யத்திலே, நார்த்தன் ரீஜியனில் எப்படி நடந்தது என்று நாம் பார்ப்போம். 723 பிசியிலே இது ஆரம்பித்தது. இந்த தீர்க்க தரிசனம் 1798 ஏடியிலே இது நிறைவடைந்தது. இந்த தீர்க்க தரிசனம் முடிந்தது. இதற்கு நடுவிலே நம்ம ஒரு டேட் பார்த்தோம், 538 ஏடி பார்த்தோம். இப்போ இதற்கு நடுவிலாக இங்கே ஒரு 1260 இயர்ஸ் என்று இருக்கிறது, இங்கே 1260 இயர்ஸ் என்று இருக்கிறது. இங்கே 1860 வருடங்கள் யார் அரசாட்சி செய்தார்கள்? பேகனிசம், அஞ்ஞானரும், அஞ்ஞான கொள்கைகள், பலதெய்வ கொள்கைகள். இங்கே பேப்பலிசம் இவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் 2520 நார்தன் கிங்டம், வடக்கு ராஜ்யத்திற்கு உரியது. இங்கே என்ன ஆகிறது என்றால், இங்கு இஸ்ரவேல், நார்தன் கிங்டம், இஸ்ரவேலை அசிரியர் ராஜா கைது செய்து கொண்டு போகிறார். அது இங்கே நடக்கிறது. அப்போ இங்கே இஸ்ரேல் என்ன ஆகிறது? வீழ்ச்சி ஆகிறது. ஃபால் ஆஃப் நேஷன், ஒரு ராஜ்யம் விழுகிறது. அப்படி விழுகிறப்போ இங்கே எழுகிறது அசிரிய கிங்டம். இப்போ அசிரிய ராஜ்யம் எழும்பும் பொழுது இங்கே பேகனிசம் எழும்புகிறது, ரைஸ் அண்ட் ஃபால். அதே நீங்கள் 508க்கு வந்தீங்கன்னா இங்கே எழும்பின இந்த பேகனிசம் கீழே விழுகிறது. இங்கே கீழே விழுந்த பிற்பாடு இன்னொரு ராஜ்யம் எழும்ப வேண்டும். இங்கு பேகனிசம் விழுகிறது, அடுத்த ராஜ்யம் எழும்புகிறது. என்ன ராஜ்யம் என்றால் பேப்பலிசம் இங்கு எழும்புகிறது. அதே அந்த நிறைவுக்கு போகும்போது 1798க்கு போகும்போது எது கீழே விழுகிறது? இந்த பேப்பலிசம் கீழே விழுகிறது. எப்படி விழுகிறது? போப் கைது செய்யப்படுகிறார், அப்பொழுது விழுகிறது. அப்படி விழுகிறப்ப ஒரு ராஜ்யம் எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்திருக்கப்பட்ட ராஜ்யம் யுஎஸ்ஏ இங்கே தீர்க்க தரிசன அடிப்படையிலே வெளியே வருகிறது. ரைஸ் அண்ட் ஃபால், ஒரு ராஜ்யத்தின் எழுச்சி வீழ்ச்சி தீர்க்க தரிசனத்திலே தெள்ள தெளிவாக இங்கு நமக்கு இருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக நாம் போவோம். 1290 1335 இது தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் படித்தோம். இது எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் 508 ஆரம்பிக்கிறது ஏடியிலே. 1798 ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவடைகிறது. 1843 ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இந்த காலம் 1290 இந்த வருடங்களை குறிக்கிறது. இது மொத்தமாக 1335 இந்த தேதியை குறிக்கிறது, இந்த தீர்க்க தரிசனத்தை குறிக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்திலும் நமக்கு ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன், ஒரு ராஜ்யத்தின் எழுச்சி வீழ்ச்சி எப்படி காட்டப்பட்டிருக்குன்னு நாம் பார்ப்போம். 508 பேகனிசம் கீழே வருகிறது என்று நான் சொன்னேன். பேகனிசம் கீழே வருகிறது. இங்கே 538 என்ன ஆகிறது? பேப்பலிசம் எழுகிறது. 1798 பேப்பலிசம் கீழே வருகிறது. போப் கைது செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம்
யுஎஸ்ஏ மேலே வருகிறது. யுஎஸ்ஏ மேலே வருகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின் முடிவில் 1843 யுஎஸ்ஏ மாரல் ஃபால் அடைகிறது. அம்மையார் கிரேட் கான்ட்ரவர்சி புஸ்தகத்திலே இப்படி எழுதியிருக்கிறார். எப்பொழுது இந்த முத்துது செய்திகள் யுஎஸ்ஏ அந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்டதோ அப்பொழுது அவர்கள் நிராகரித்தார்கள். அவர்கள் நிராகரித்த போது அவர்களுடைய அழிவு ஆரம்பமாகிவிட்டது. மாரல் ஃபால், அவர்களுடைய அந்த மாரல் ஃபால் ஆரம்பித்து விட்டது என்று அங்கே எழுதுகிறார்கள். அது மாதிரி இங்கே ஒரு ராஜ்யம் விழுகிறது, ஒன்று எழுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து ஒரு தீர்க்க தரிசனம் பார்ப்போம். 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் நமக்கு இருக்கிறது. இது எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் 457 ஆரம்பித்தது. 1844 ஏடியிலே முடிந்தது. இதற்கு கனெக்டாகி உள்ள ஒரு தீர்க்க தரிசனம் 70 வருட தீர்க்க தரிசனம். இது ஆரம்பிக்கிறதுக்கு 70 வருட தீர்க்க தரிசனம். இங்கே 3 கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். 1, 2, 3ஆம் கட்டளை பிறப்பிக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த 2300 ராப்பகல் தொடக்கமாகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த 70 வருட முடிவிலே ஒரு ராஜ்யம் கீழே போகிறது. பாபிலோன் ராஜ்யம் கீழே போகிறது. மேதிய பெர்சியா, மீடோ பெர்சியா ராஜ்யம் மேலாக வருகிறது. ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன்ஸ் என்று பார்க்கிறோம். 457 இஸ்ரவேல் அழிந்து போன பிற்பாடு மறுபடியுமாக அது ஒரு அரசாட்சி பெறுகிறது. இது ஒரு ரைஸ், இஸ்ரேல் ரைஸ் ஆகிறது என்று நாம் பார்க்கிறோம். 1844 வரும்பொழுது என்ன ஆகிறது? மறுபடியுமாக ஃபால் ஆகிறது. யுஎஸ்ஏ மாரல் ஃபால் என்று நாம் இப்பொழுதுதான் படித்தோம். மாரல் ஃபால் ஆகிறது என்று நாம் பார்த்தோம். இதேதான் நமக்கு 2520 சவுத் கிங்டம் வடக்கு ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது தெற்கு ராஜ்யத்திற்கும் அதே மாதிரி எப்படி இந்த 2520 வேலை செய்கிறதுன்னு நாம் பார்ப்போம். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நமக்கு ரைஸ் அண்ட் ஃபாலை சொல்லுது. இது 677 ஆரம்பித்தது. 677 மனாசே என்கிற ராஜாவை பாபிலோனுக்கு சிறை கைதியாக கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் அது பரிபூர்ணமாக அவரை கொண்டு போகவில்லை. மறுபடியும் அவர் மனம் திரும்பினார். ஆனால் அந்த டேட் அழிவுக்கு ஆரம்பிச்சிச்சு என்று அம்மையார் சொல்லுகிறார்கள். அவர்கள் முற்றிலுமாக 607 ஒரு தோராயமாக அங்கே அவர்கள் அழிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது முடிவடைந்தது என்றால் 1844 இது முடிவடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு ராஜ்யம் கீழே போகிறது. யூதா கீழே போகிறது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு ராஜ்யம் கீழே போகிறது. யுஎஸ்ஏ மாரல் ஃபால் ஆகிறது என்று இப்பொழுது படித்தோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் ப்ரொக்ரெசிவ் என்று சொல்வார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். ப்ரொக்ரெசிவ் ஃபால், இது ப்ரொக்ரெசிவ் ஃபால். அதே மாதிரி இங்கேயும் யூஎஸ்ஏக்கு வரும்போது மாரல் ஃபால் அவங்க எப்போ இந்த முத்தூதை நிராகரித்தாங்களோ அப்போ தொடங்கிருச்சு. ஆனால் எப்போ உண்மையாக தொடங்கும்? இதே மாதிரி ப்ரொக்ரெசிவ் ஃபால்னால கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் எப்போ முடிவார்கள்னா சண்டே லா வரும்போது அவர்கள் மொத்தமாக அவர்கள் அந்த டார்க்னஸ்க்குள்ளாக இருளுக்குள்ளாக போவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் வேறு விதமாக பார்க்கும் பொழுது நம்ம நார்த்துக்கு பார்த்தோம். நார்த் 2520 723 அசிரியர்கள் நார்தன் கிங்டமை சிறைப்பிடித்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் 724 கொத்தளம் போட ஆரம்பித்தார்கள். கொத்தளம் போட்ட பிற்பாடு 722 தான் இது நிறைவடைகிறது. ஆனால் இது மூன்றுக்கும் எப்படின்னா ஒரே ஈவெண்ட். பைபிளில் இது ஒரே ஈவெண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி கடைசியில் நாம் பார்க்க பாருங்கள். 1798 முடிவு காலம் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் 1797 நெப்போலிய படைகள் இட்டாலிக்குள்ளே வந்துருச்சு.
அதுக்கப்புறம் 1798 சிறைப்பிடித்தார் நெப்போலியன் வந்து பெர்த்தியரை அனுப்பி யாரை சிறைப்பிடித்தார்னா போப்பை சிறைப்பிடித்துட்டார். ஆனால் அவர் எப்போ போய் இறக்குறாருனா 1799 இறக்குறார். அப்போ இந்த 3 ஒரே ஈவெண்ட்டாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரே ஈவெண்ட். இதே தான் நாம் சதர்ன் கிங்டம்க்கு பார்க்கும்போது இப்படி ஆகிறது. ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன்ஸ் இந்த வேதாகமம் இந்த சாட்சியாகமம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம இந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன்ஸ், ஒரு ராஜ்யம் எழுகிறது விழுகிறது, இது ஏன் கண்டினியூஸாக நமக்கு சொல்லி கொண்டே வராங்க? ஒரு ராஜ்யம் எழும்புது, ஒரு ராஜ்யம் விழுதுன்னு ஏன் வருகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திலும் ஏன் நமக்கு சொல்லி கொண்டு வரார்கள் என்று நாம் படிப்போம். ஒரு கொட்டேஷன், manuscript releases volume 9 page 8. Some prophecies God has repeated, thus showing that importance must be given to them. The Lord does not repeat things that are of no great consequence. எந்த தீர்க்க தரிசனமும் மறுபடியும் தேவன் நமக்கு சொல்லுகிறார் என்றால் அதில் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு அம்மையார் எழுதுகிறார்கள். தேவன் ஒரு முக்கியமானதை மட்டுமே அவர் திருப்பி சொல்லுவார் என்று அம்மையார் இங்கு எழுதுகிறார்கள். அதே மாதிரி இப்போ நம்ம படிக்க போகிற சத்தியம் இந்த எக்காலங்களை குறித்து. இந்த எக்காலமும் எங்கே தான் இருக்கிறது? தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த எக்காலமும் எதை குறிக்க வேண்டும் என்றால் ஒரு ராஜ்யத்தின் வீழ்ச்சி அல்லது எழுச்சியை குறிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ நாம் அதற்குள்ளாக நம்ம ஸ்க்ரீனுக்கு போவோம். இப்போது நம்ம 5th and 6th ட்ரம்பட், கடைசி 3 ட்ரம்பட்டில் 5, 6 எக்காலங்களை குறித்து நாம் படிப்போம். இந்த 5ஆம் எக்காலம் ஜூலை 27, 1299 வந்தது. இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் தாட்ஸ் ஆன் டேனியல் அண்ட் ரெவலேஷன் உரையா ஸ்மித் என்பவர் எழுதின அந்த புஸ்தகத்தை படியுங்கள். ஏனென்றால் அம்மையார் அந்த புஸ்தகம் அவர் எழுதின அந்த புஸ்தகம் நமக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். இங்கே ஆரம்பித்தது 5வது எக்காலம். இது எங்கே முடிகிறது என்றால் ஜூலை 27, 1499. அடுத்து இந்த 6வது எக்காலம் எங்கே முடிகிறது என்றால் ஆகஸ்ட் 11, 1840. இப்போ இங்கே இந்த 5ஆம் எக்காலம் 5 மாத தீர்க்க தரிசனம், 150 வருட தீர்க்க தரிசனம் இங்கே இருக்கிறது. இது இங்கே ஆரம்பித்தது, இங்கே முடிந்தது. இது 5th ட்ரம்பட். 6ஆம் எக்காலம் இங்கே ஆரம்பித்தது 391 இயர்ஸ், 391 வருடம் 15 நாள் தீர்க்க தரிசனம். இங்கே 5th 6th ட்ரம்பட். இதுவும் நமக்கு என்னத்தை குறிக்கிறது என்றால் ஒரு ராஜ்யத்தின் எழுச்சி வீழ்ச்சியை குறிக்கிறது என்று நாம் பார்த்தோம். எப்படி என்றால் ஜூலை 27, 1899 ஆட்டமன் என்ற இஸ்லாமிய ஒரு மன்னன் என்ன பண்ணுறாருன்னா தம்முடைய திரளான சேனைகளை சேர்க்கிறார். அப்போ இங்கே என்ன ஆகுது? இஸ்லாம் மேலே போகிறது. இங்கே என்ன ஆகிறது? 1499 இஸ்லாம் மறுபடியுமாக ஒரு உலக பவர், உலக ராஜ்யமாக இங்கே எழும்புகிறது. இஸ்லாம் இங்கே மறுபடியும் எழும்புகிறது. ஏன் இங்கே அந்த டேட் குறிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இங்கே ஆரம்பித்தது இங்கே ஈஸ்டர்ன் ரோமில் இருக்கிற அனைத்து ராஜாக்களும் தங்களுடைய அதிகாரத்தை இஸ்லாமுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். அப்போ இங்கே ஈஸ்டர்ன் ரோம் இங்கே முடிவு பெறுகிறது, இங்கே கீழே முடிவு பெறுகிறது, இஸ்லாம் வருகிறது. அப்போ ஆகஸ்ட் 11, 1840 நம்ம என்ன சொன்னோம்? நம்ம படித்தப்ப ஜோசியா லிச் என்பவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அந்த தேதியில் என்ன ஆனது என்றால் ஆட்டமன் எம்பையர், இஸ்லாம் எம்பையர், அந்த இஸ்லாமிய அந்த எம்பையர் என்ன ஆகிறது என்றால் அவர்கள் யூரோப்பிய தேசத்திற்கு அவர்கள் கிறிஸ்தவர்களுடன் ஒப்பிட மாட்டார்கள். ஆனால்
இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஆகஸ்ட் 11, 1840 இவர்கள் யூரோப்பியன் நேஷனிடம் சேர்ந்து விடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய பவர் கீழே போய்கிறது, டவுன்ஃபால். இஸ்லாம் வீழ்ச்சி பெறுகிறது, ரைஸ் அண்ட் ஃபால் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு ராஜ்யத்தின் எழுச்சியாவது வீழ்ச்சியாவது இந்த எக்காலங்கள் குறிக்க வேண்டும். ஆனால் முக்கியமாக இந்த எக்காலங்கள் எதை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போம். இதை யாருக்கு தேவன் வெளிப்படுத்தினார் என்றால், நாம் அனைவரும் படித்தோம், வில்லியம் மில்லர் என்ற நபருக்கு தேவன் பரிசுத்த தூதர்களாலே இந்த தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தினார். வில்லியம் மில்லர் என்ன எழுதுகிறார் என்று நாம் படிப்போம். நான் உங்களுக்கு வில்லியம் மில்லர், ஒரையா ஸ்மித் இவங்க 2 புக்கிலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன் இதை கொடுக்குறேன்னா, நம்மளுடைய பயனீர்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய பயனீர்ஸ் இந்த சார்ட்ஸை குறித்தும் தீர்க்க தரிசனத்தை குறித்தும் என்ன வெளிப்பாடு வைத்திருந்தார்கள், அதை அம்மையார் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று நாம் படிப்போம். அம்மையார் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த வேத ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸில் இருக்குன்னா நம்மளும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது வில்லியம் மில்லர்ஸ் படிப்போம். வில்லியம் மில்லர் ஒர்க்ஸ் வால்யூம் 2 பேஜ் 115 and 116. In prophetical scripture, the sounding of trumpet is always used to denote the downfall of some empire. வேதத்தில் இருக்கிற இந்த எக்காலங்கள் 7 எக்காலங்கள் எதை குறிக்கிறது என்றால், ஒரு ராஜ்யத்தின் வீழ்ச்சியை குறிக்கிறது. 7 எக்காலங்களுமே வீழ்ச்சியை குறிக்கிறது. The last 3 trumpets will claim our attention in his divine discourse. The first 4 having their accomplishment under Rome pagan, to other last 3 under Rome papal. These 3 trumpets are 3 woes, or a description of the judgments that God has sent and will send this papal beast, the abomination of the whole earth. இந்த 7 எக்காலங்களை 2ஆக இங்கே வில்லியம் மில்லர் பிரிக்கிறார். முதல் 4 யார் மேலே வருகிறது? அஞ்ஞான ரோம், பேகன் ரோம் மேலே வருகிறது. 4 எக்காலங்கள் அங்கே வருகிறது. ஏனென்றால் இந்த அஞ்ஞான ரோம் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினார்கள். அதனால தேவன் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். அப்போ முதலாவது 4 எக்காலங்கள் ஒரு பகுதி அது பேகன் ரோமை தாக்குகிறது. அடுத்து 3 எக்காலங்கள், கடைசி 3 எக்காலங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்கிறான்னா, இதுதான் 3 ஐயோ. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஐயோ 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 என்று வரும். அந்த 3 ஐயோவும் இந்த 3 எக்காலங்கள், கடைசி 3 எக்காலங்கள். இது யார் மேலே வரும் என்றால், பேப்பல் பீஸ்ட், போப்பு மார்க்கத்தின் மேல் வரும். அஞ்ஞான ரோம், போப்பு ரோம் மேலே இந்த கடைசி 3 எக்காலங்கள் வரும். ஆக இந்த 7 எக்காலங்களை எப்படி பிரித்திருக்கிறார்கள்? 4 3ஆக இங்கு பிரித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை ஒரையா ஸ்மித் எப்படி எழுதியிருக்கிறான்னு நீங்கள் பாருங்கள். தாட்ஸ் ஆன் டேனியல் அண்ட் ரெவலேஷன் 475 to 477. This verse introduces a new and distinct series of events. New and distinct series of events. ஏனென்றால் ஒரு புதிய மதம் வரப்போகிறது. இந்த எக்காலத்திலே புதிதாக ஒரு மதம் வரப்போகிறது. யாரு? இஸ்லாமிய மதம் வரப்போகிறது. In the seals we have the history of church during what is called the gospel dispensation. In the 7 trumpets now introduced, we have the principal political and warlike events which were to transpire during that same time. நம் ப்ராஃபஸியை படிக்கும்போது அநேகருக்கு இது தெரியும், ரிப்பீட் அண்ட் எக்ஸ்பேண்ட். உதாரணத்துக்கு தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே ஹிஸ்ட்ரியை சொல்லி கொண்டு வந்தார்கள், ராஜ்யத்தினுடைய ஹிஸ்ட்ரி சொல்லி கொண்டு வந்தார்கள். அதே தானியேல் 7க்கு வரும்போது அந்த ஹிஸ்ட்ரியை திருப்பி சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிருக்கும், அநேக சத்தியங்கள் அதில் ஆட் ஆகி தேவன் கொடுத்திருக்கிறார். இதான் ரிப்பீட் அண்ட் எக்ஸ்பேண்ட். அதே மாதிரி 7 முத்திரைகளிலே நம்ம என்ன பார்த்தோம்னா, சபையினுடைய சரித்திரத்தை பார்த்தோம். இந்த 7 எக்காலங்களும் அதோடைய அதிகமான வெளிச்சத்தை நமக்கு காட்டுகிறது. என்ன அதிகமான வெளிச்சம் என்றால், நாம் வாசிப்போம். இந்த 7 trumpets now introduced, we have the principal political and warlike events. இங்கே ஒரு ஒரு போர் ஈவெண்ட்ஸ், போர் நடக்கக்கூடிய ஒரு செய்திகளை இங்கு நமக்கு தேவன் இங்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே இங்கே தேவன் அதிக வெளிச்சத்தை இந்த எக்காலத்தில் வைத்திருக்கிறார். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். The 7 angels prepared themselves to sound
their sounding comes in as a complement to the prophecy of Daniel 2 and 7, commencing the breaking up of the old Roman Empire into its 10 divisions, of which the first 4 trumpets we have a description. இங்கே இந்த 7 தூதர்களும் எக்காலம் ஊதுகிறார்கள். தானியேல் 2:7 ராஜ்யங்கள் வருகிறது. கடைசி ராஜ்யம் என்ன ராஜ்யம் என்று பார்த்தோம் என்றால் தேவனுடைய ராஜ்யம். அதற்கு முன்பதாக தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக ரோம ராஜ்யம் இருக்கிறது. அந்த ரோம ராஜ்யத்திற்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு தான் என்ன என்றால் இந்த 7 எக்காலங்கள் என்று இங்கே உரையாஸ்மித் எழுதுகிறார். இங்கே காம்ப்ளிமெண்ட் என்று ஒரு வார்த்தை நீங்கள் படிப்பீர்கள். காம்ப்ளிமெண்ட்டுக்கு COMPLI என்று வரும். COMPLIMENT என்பது ஒருத்தவங்களே நம்ம புகழ்வது, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். ஆனால் இங்கே COMPLE என்ற வார்த்தை இருக்குது. அப்பொழுது இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் என்றால் பூரணம், பரிபூரணம். அந்த ஹிஸ்ட்ரி தானியேலில் சொல்லப்பட்ட அந்த வரலாறு எங்கே நிறைவு பெறுகிறது என்றால் இந்த எக்காலத்திலே அந்த சரித்திரம் நிறைவு பெறுகிறது. இந்த எக்காலம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்றால் அந்த ரோம தேசத்தை, அந்த ராஜ்யத்தை அவங்க என்ன பண்ணணும்னா தேவன் அதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் தேவனுடைய ஜனத்தை துன்பப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தாட்ஸ் ஆன் டேனியல் அண்ட் ரெவலேஷன் 495. There is scarcely so uniform an agreement among interpreters concerning any other part of Apocalypse as respecting the application of the 5th and 6th trumpets or the first and second oaths to the Saracens and Turks. இங்கே முதல் 4 எக்காலமும் யார் மேலே வருகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால் பேகன் ரோம் மேலே, அஞ்ஞான ரோம் மேலே வந்துவிட்டது. ஆனால் இங்கே உரையாஸ்மித் 5ஆம் 6ஆம் எக்காலம் யார் மேலே வருகிறது என்றால் இங்கே சொல்லுகிறார் அது 2 ஐயோ என்று சொல்லுகிறார். இது முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் என்று இங்கே நமக்கு சொல்லி இருக்கிறார். The Roman Empire declined as it arose by conquest, rise and fall. ரோம ஆட்சி விழுகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த எக்காலங்கள் ஊதப்படும் போது by conquest, but the Saracens and Turks were the instruments by which a false religion became the scourge of an apostate church. இந்த இஸ்லாமியர்களை தேவன் ஏன் எழுப்பினார், ஏன் அவர்கள் இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளாக வரலாறுக்குள்ளாக வந்தார்கள் என்றால் கத்தோலிக்க மதத்தை, கத்தோலிக்கர்களை துன்பப்படுத்த நியாய தீர்ப்புக்கு தேவன் அவர்களை அனுமதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் அந்த கடைசி 2 எக்காலங்கள், அதாவது 5வது 6வது எக்காலங்கள், 5, 6, 7 எக்காலங்கள். 5, 6 இங்கே எது அவர் சொல்கிறார் என்றால் கத்தோலிக்க மதத்தை இஸ்லாமியர்கள் அவர்கள் அங்கே போர் நடத்தினார்கள். அது நம்ம ஹிஸ்ட்ரியில் என்னென்னு படிப்போம்னா குருசேட்ஸ் என்று படிப்போம். இஸ்லாமியர்களுக்கும் இங்கே கத்தோலிக்க மதத்துக்கும் நடந்த ஒரு போர் என்று நாம் படிக்கிறோம். இப்பொழுது இந்த எக்காலங்கள் வரலாற்றில் வர என்ன காரணம், இதுதான் நம்மளுடைய ஸ்டடி இன்னைக்கு. என்ன காரணம், முக்கியமான காரணம், ஏன் தேவன் எக்காலத்தை இங்கு தேவன் அனுப்புகிறார் என்றால் ஒரு கொட்டேஷன் வாசிப்போம். முக்கியமான கொட்டேஷன் இவாஞ்சலிசம் 235 paragraph 1. இங்கே there will be a national apostasy which will end only in national ruin. ஒரு தேசம் ஏன் பாழாக்கப்படுகிறது, ஏன் முடிவடைகிறது என்றால் அந்த தேசம் நேஷனல் அப்பாஸ்டசி, தேவனுக்கு விரோதமாக ஒரு மாபெரும் செயலை செய்திருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக ஒரு தேசமாவது ஒரு சபையாவது செய்தால் அந்த சபை அழிவுக்குள்ளாக போய்விடும். அப்படி ஒரு தேசம் ஏன் நிறைவுக்கு வருகிறது, தேவனுக்கு விரோதமாக அவங்க ஒரு பாவம் பண்ணிட்டாங்க, தேவனுக்கு விரோதமாக அவர்கள் ஒரு துரோகம் செய்து விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி தேவன் இந்த ராஜ்யத்தை அழிக்க காரணம் என்னன்னா, அவங்க தேவனுக்கு விரோதமாக மாபெரும் பாவம் பண்ணிட்டாங்க. என்ன மாபெரும் பாவம்? சண்டேலா
அவங்க தேவனுக்கு விரோதமாக ஒரு மாபெரும் பாவத்தை எங்கே செய்தார்கள் என்றால் வரலாற்றில் செய்தார்கள். நான் உங்களுக்கு சொன்ன ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். வரலாற்றில் அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அதே இப்போ மறுபடியும் பண்ண போகிறாங்க. அதற்கு நம்ம இந்த வரலாற்றை படிக்க வேண்டும். நம்ம ஸ்க்ரீனுக்கு போவோம். இங்கு நேஷன்ஸ் ரைஸ் அண்ட் ஃபால், இந்த எக்காலங்களை தேவன் ஏன் அனுப்பினார் என்று நாம் படிக்கிறோம். முதலாவது சண்டேலா தப்பு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சண்டேலா, முதலாவது சண்டேலா. இது எப்பொழுது வந்தது என்றால் 321 ஏடியிலே கான்ஸ்டன்டின் மன்னன் முதலாவது சண்டேலாவை கொண்டு வருகிறார். இங்கு அவர் முதலாவது சண்டேலாவை கொண்டு வந்த பிற்பாடு என்ன ஆகிறது என்றால் 330 ஏடியிலே இந்த ரோம தேசம் என்ன ஆகிறது என்றால் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், கிழக்கு மேற்கு ராஜ்யமாக டிவிஷன் பிரிந்து விடுகிறது. எப்படி பிரிந்து விடுகிறது என்றால் 330 கான்ஸ்டன்டின் என்ற அந்த மன்னன் தன்னுடைய கேபிட்டலை ரோம்லேருந்து எங்கே மாற்றார்னா கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு அவர் மாற்றி விடுகிறார். அப்படி இவர் இங்கே வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட்டுக்கு மாற்றுறதுனால இங்கே இருக்கிற சக்திகளையே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அது இரண்டாக பிரிந்து விடுகிறது. அதுதான் இரண்டாக ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரோம், கிழக்கு மேற்கு ரோம் என்று இங்கு சொல்லுகிறோம். அதற்கப்புறம் இங்கே இதனால் 476 ஏடியிலே இந்த ராஜ்யம் ரோமராஜ்யம் 10 ராஜ்யங்களாக பிரிந்து விடுகிறார்கள். இப்படி இவர் அங்கே போனனால 10 ராஜ்யங்களாக இங்கே அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள் என்று பார்க்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ராஜ்யம் வருகிறது 538 இங்கே செகண்ட் சண்டேலா வருகிறது. செகண்ட் சண்டேலா பேப்பசி, போப்பு மார்க்கம் இங்கே வருகிறது. அதனால் இங்கே செகண்ட் சண்டேலா இங்கே வருகிறது. இந்த செகண்ட் சண்டேலா வந்த பிற்பாடு என்ன ஆகிறது என்றால் 606 இஸ்லாம் அரைவ்ஸ். இஸ்லாம் ஹிஸ்ட்ரிக்குள்ளாக வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் வருகிறது. இது 1453 என்ன செய்கிறது என்றால் இஸ்லாம் கான்கர்ஸ், ஒரு தேசத்தை பிடித்து விடுகிறார்கள். என்னன்னா கான்ஸ்டன்டினோப்பிளை அவர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள். கைப்பற்றி விட்ட பிற்பாடு 1798 போப் கைதாகிறார். போப் கேப்சர்ட். இதை ஏன் உங்களுக்கு நான் இப்படி காட்டுறேன் என்றால் முதலாவது சண்டேலா இங்கே கான்ஸ்டன்டின் பேகன் ரோம் போடுறாங்க. தேவனுக்கு விரோதமாக ஒரு தவறு செய்து விடுகிறார்கள், பாவம் செய்து விடுகிறார்கள். நேஷனல் அப்போஸ்டசி வில் லீட் டு நேஷனல் ரூவில். அதனால் இப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறதுனால என்ன ஆகிறது என்றால் இங்கே 2 ராஜ்யங்களாக பிரிந்து விடுகிறார்கள். மறுபடியும் 10 ராஜ்யமாக பிரிந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகி பேப்பசி போப்புக்கு தங்களுடைய அதிகாரத்தை கொடுத்து விடுகிறார்கள். அப்படி போப் அவர் என்ன செய்கிறாரு, அவர் மறுபடியும் இன்னொரு லாவை பிறப்பிக்கிறார். 538 செகண்ட் சண்டேலா வருது. இப்போ இந்த செகண்ட் சண்டேலா இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்து விட்டார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக நேஷனல் அப்போஸ்டசி, தேவ துரோகத்தை இங்கு, விசுவாச துரோகத்தை இங்கு செய்து விட்டார்கள். அதனால் இங்கே அவர்களை அழிக்கிறதற்கு இஸ்லாம் வருகிறது. இஸ்லாம் உள்ளே 606 அந்த சார்ட்டில் கூட நீங்கள் பார்க்க முடியும். 606 வருகிறது. நம்ம பேப்பசியை என்னன்னு கூப்பிடுவோன்னா ஆவிக்குரிய பாபிலோன் என்று கூப்பிடுவோம். அது ஆவிக்குரிய பாபிலோன் எதற்கு ஒப்பாக இருக்கிறதுனால் ஆதி பாபிலோனுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆதி பாபிலோனை கைது பண்ணுறதுக்கு யார் வராதுன்னா, சிறை பிடிக்கிறதுக்கு கோரேஸ் என்கிற மன்னன் வராரு. கோரேஸ் எப்படி வந்தார்? அவர் எப்படி வந்தார்னா, அந்த பாபிலோன் ராஜ்யம்
யூஃப்ரேட் நதி மத்தியில் அது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த யூஃப்ரேட்ஸ் நதியை அவர் என்ன பண்ணுறாருனா வழி விலக்கி விடுறாரு. அந்த யூஃப்ரேட்ஸ் அந்த நதி என்ன ஆகிறது என்றால் அது ட்ரை ஆகிறது, அது வறண்டு போகிறது. அந்த பாதை வழியாக வந்து பாபிலோனை அவர் சிறைப்பிடித்தார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 17:7 என்ன இருக்கிறது, இந்த ஸ்திரீ இந்த வேசியான இந்த ஸ்திரீ தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற இந்த மகா வேசி என்று வெளிப்படுத்தல் 17:1 இருக்கிறது. அப்படி சின்ன கொம்பு இருக்குது, இது தண்ணீர்கள் மேலே அமர்ந்து இருக்குது. அப்பொழுது தண்ணீர்கள் மேல் இருந்து அமர்ந்திருந்த தேசம் என்னன்னா ஆதி காலத்தில் இருந்த பாபிலோன். அதே மாதிரி இங்கேயும் இந்த தண்ணீர்கள் என்ன என்றால் ஈஸ்டர்ன் கிங்டம், வெஸ்டர்ன் கிங்டம், ஈஸ்ட் ரோம், வெஸ்ட் ரோம் இருந்தது. அப்போ இந்த இஸ்லாமை அனுப்புறனால என்ன ஆகிறது என்றால் 1453 இந்த ஈஸ்டர்ன் ரோம் அவங்க பிடிச்சிடுறாங்க, இந்த கான்ஸ்டன்டினோப்பிளை பிடிச்சிடுறாங்க. இது அழிக்கப்படுகிறது. இங்கே போப் இங்கே 1798 இந்த வெஸ்டர்ன் ரோம் யார் வர, நெப்போலியன் பெர்த்தியரை அனுப்பி என்ன பண்ணுறாரு, இதை பிடிச்சிடுறாரு. அதனால் இந்த போப் கைதாகிறார், இவரும் அழிந்து போகிறார். அப்பொழுது இங்கே அந்த 7 எக்காலம் நாம் பார்த்தோம். 4 எக்காலங்கள் இங்கே நடந்தது, 4 trumpets, 4 எக்காலங்கள் இங்கே நடந்தது. இங்கே தேவன் அனுப்பி இங்கே 5th and 6th trumpet இங்கே ஊதப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய ஜனங்களை அவங்க துன்பப்படுத்தினதற்காக தேவன் என்ன பண்ணுறார், நியாய தீர்ப்புகளை அனுப்புகிறார். இப்போது இவங்க இப்படி போனால ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி 2 டிகிரி 2 சண்டேலா நமக்கு வரப்போகிறது. அது எப்படி என்று நாம் பார்ப்போம். முதலாவது சண்டேலா யுஎஸ்ஏயில் வரும். இது நேஷனல் சண்டேலா என்று அழைப்போம். நேஷனல் சண்டேலா இது முதலாவது சண்டேலா, ஃபர்ஸ்ட் சண்டேலா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போப் இங்கே இருக்க மாட்டார், பேப்பசி இருக்க மாட்டார். இருந்தாலும் இந்த ரோம் வந்து கத்தோலிக்க மதத்தை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்கள் ஒரு லாவை போடுறாங்க, கான்ஸ்டன்டின் இங்கே போடுறார். இது யூஎஸ் நேஷனல் சண்டேலா. இப்போ நமக்கு மாடர்ன் ரோம் எதுனா யூஎஸ்ஏ. இந்த யூஎஸ்ஏ என்ன பண்ணுதுன்னா முதலாவது தங்களுடைய அதிகாரத்தை போப்பிடம் கொடுப்பார்கள். அப்பொழுது அவர்கள் வந்து அவங்களுடைய தேசத்தில் சண்டேலாவை கொண்டு வராங்க. இது ஃபஸ்ட்டு சண்டேலா. ஆனால் இங்கே வரப்போ செகண்ட் சண்டேலாவில் என்ன ஆகிறது என்றால் இங்கே இந்த ரோம் தங்களுடைய அதிகாரத்தை போப்பிடம் மொத்தமாக குறித்து விட்ட பிற்பாடு இந்த போப் உலகம் முழுவதுமாக வேர்ல்டு வைடு என்று சொல்வார்கள். அவர்களுடைய அரசாட்சிக்கு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாமே இவங்க சண்டேலாவை கொண்டு வந்துடுறாங்க. இது எப்பொழுது நடக்கும்னா இது செகண்ட் சண்டேலா. UN 10 நாடுகள் கூட்டமைப்பு, யுனைடெட் நேஷன் தங்களுடைய சக்தியை தங்களுடைய வல்லமையை போப்பு கொடுத்து விடுவார்கள். அப்பொழுது இது யூனிவர்சல் சண்டேலா, உலகம் முழுவதுமாக யூனிவர்சல் சண்டேலா. இது இன்னொன்று கூட டெத் டிகிரி, இங்கே தான் டெத் டிகிரி, மரண தண்டனை நமக்கு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நடந்தது தான் நமக்கும் நடக்கப் போகிறது. இங்கே ரோம் வந்து பேப்பசியை அவங்களுக்கு வல்லமையை கொடுத்து சிங்காசனத்தில் உட்கார வச்சிச்சு. அப்போ இங்கேயும் ஒரு ராஜ்யம் பேப்பசியை போப்பை அந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும். யார் உட்கார வைக்கிறார் என்றால் யூஎஸ்ஏ உட்கார வைக்க. இங்கே நடந்தது அப்படியே இங்கே நடக்கிறது. இப்போ இங்கேயும் இவங்க என்ன ஆகிட்டாங்க, சண்டேலா தேவனுக்கு விரோதமாக தவறு செய்து விட்டார்கள். இவர்களை இப்பொழுது நாசமாக்க வேண்டும். தேவன் இவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். என்ன பண்ணுகிறார், 7 வாதைகள் பிளேக்ஸ், 7 வாதைகளை அனுப்புகிறார். இதை நான் ஏன் இப்படி விளக்கி கொண்டிருக்கிறேன் என்றால் நம்முடைய பயனீர்ஸ் இந்த சத்தியங்களை எல்லாம் அந்த சார்ட்டிலே வைத்து நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இன்டர் கனெக்டட், இது எல்லாமே இன்டர் கனெக்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் எக்காலம் எப்பொழுது முடிவடையுமோ அப்பொழுது தான் அதே தேதியிலே 6ஆம் எக்காலம் ஆரம்பிக்கும். இப்போ அப்படி பேப்பசி வர வேண்டும் என்றால் இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்காலங்களும் இதோடைய சம்பவங்கள் எல்லாம் இதெல்லாம் இன்டர் கனெக்டட். இதில் ஒன்று நம்ம விலக்கி வச்சிட்டாலும் கடைசி காலத்தில் இருக்கிற எந்த சம்பவங்களும் நமக்கு புரியாது. அதனால் அந்த சார்ட்ஸுடைய முக்கியத்துவம் என்னவென்றால்
கடைசி காலத்தில் நடக்க போகிறதை தெல்ல தெளிவாக சார்ட்ஸிலும் நம்முடைய பயணியர்ஸ் விட்டு வைத்த பாதையை நாம் மறந்து விட்டோம். அதற்கு நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா கடைசி காலத்தில் என்னென்ன நடக்க போகிறது என்று தெரிந்துவிடும் என்று இந்த சத்தியம் நம்மளை அழைக்கிறது. இப்படி நேஷன்ஸ் ரைஸ் அண்ட் ஃபால், ஒரு ராஜ்யம் விழுகிறது எழுகிறது. பாபிலோன் காலத்திலிருந்து ரோமதேச காலம் வரைக்கும் விழுந்து கொண்டு வந்தார்கள், ஒரு ராஜ்யம் எழுந்தது என்று நாம் படிக்கிறோம். கடைசியிலே அதே மாதிரி ஒரு ராஜ்யம் எழப்போகிறது. யார் அது என்றால் சின்ன கொம்பு, இந்த போப்புடைய அந்த மார்க்கம் எழப்போகிறது, ஒரு சர்வாதிகார ஆட்சியாக எழப்போகிறது. அதை தெல்ல தெளிவாக நமக்கு காட்டும் ஒரே சத்தியம் இந்த சார்ட்ஸில் இருக்கிற சத்தியம், நம்முடைய பயணியர்ஸ் விட்டு வைத்த சத்தியம். இதை நம்ம இந்த கடைசி இந்த 3 எக்காலங்களை நாம் பார்க்காவிட்டால், ஏன்னா பிப்ளிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறார்கள், பயணியர்ஸ் விட்டு வைத்த அந்த சத்தியங்கள் நம்முடைய காலத்திற்கு ஒத்து வரவில்லை, இதை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று புதிய புக்கு எழுதுகிறாங்க. அநேக புதிய ட்ராக்ஸ் ஆர்டிகல்ஸை வெளியிடுறாங்க. அப்படி வெளியிடுறப்ப நம்முடைய சத்தியம், நம்முடைய ஓல்டு பாத், பூர்வ பாதைகள், நம்முடைய பயணியர்ஸ் விட்டு வைத்த அந்த பாதைகளை நம்மளால் பார்க்க முடியாமல் ஆகிவிடுகிறது. அதனால் நான் உங்களை என்ன சொல்கிறேன் என்றால், இந்த தானியேல் வெளிப்படுத்தின இந்த தீர்க்க தரிசனங்கள் ஏன் புரிய மாட்டேங்கிறது என்றால், இந்த சார்ட்ஸை நாம் தள்ளி வைத்து விட்டோம். எலன் வைட்டு நம்முடைய பயணியர்ஸ் விட்டு வைத்த அந்த சத்தியத்தை நாம் படிக்கிறது கிடையாது. அதை நாம் படித்தோம் என்றால் தெளிவாக எல்லாம் இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கிறது, எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. நமக்கு தெளிவாக சத்தியங்கள் புரிய வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதை இப்போ உரையா ஸ்மித் சொல்லிவிட்டார், வில்லியம் மில்லர் இந்த எக்காலங்களை பற்றி சொல்லியிருந்தார். அம்மையார் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் அநேகர் சொல்வார்கள், இல்லை அம்மையார் ஏற்றுக்கொள்ளவில்லை, அம்மையார் வில்லியம் மில்லரோ உரையா ஸ்மித்தையோ எதிர்த்து தான் எழுதுகிறார்கள் என்று அநேக பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே அம்மையார் என்ன எழுதுகிறார்கள் என்று நாம் வாசிப்போம். கிரேட் கான்ட்ரவர்சி 334-335. In the year 1844, another remarkable fulfillment of prophecy excited widespread interest. 1840 ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவு பெற்றது என்று இங்கு அம்மையார் எழுதுகிறார்கள். அனதர் என்ற வார்த்தை, அப்பொழுது முன்பது ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவு பெற்றிருக்கிறது. அது என்ன தீர்க்க தரிசனம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். 1833 மத்தேயு 24-29 நட்சத்திரங்கள் விழும் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை வில்லியம் மில்லர் அதை படித்து அதை நடந்ததை வைத்து தேவன் வருகிறார் என்று போதிக்க ஆரம்பித்தார் என்று நாம் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே இன்னொரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி, இன்னொரு தீர்க்க தரிசனம் 1840 நிறைவு பெற்றது. அது என்னன்னு நாம் படிப்போம். 2 years before, Josiah Litch, one of the leading ministers preaching the second advent, published an exposition of Revelation 9 predicting the fall of Ottoman Empire. According to his calculation, this power was to be overthrown in AD 1840, sometime in the month of August. In the Ottoman Empire, இஸ்லாமியர்கள் தங்களுடைய வல்லமையை இழப்பார்கள் என்று ஒரு நபர் சொன்னார். நம்முடைய பயணியர்ஸில் ஒரு நபர் சொல்லிவிட்டு போனார். ஆனால் இப்பொழுது இந்த கிரேட் கான்ட்ரவர்சியில் இந்த கொட்டேஷன் அம்மையார் எழுதவே இல்லை என்று அநேகர் வாதாடுகிறார். இது வேறு யாரோ இந்த புக்கில் திணிச்சாங்க, அம்மையார் எழுதலை. வேறு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் 1840 அவர் சொந்தமாக கணித்தார், தேவன் அவருக்கு காண்பிக்கவில்லை, அவர் கணித்ததினால் தேவன் நிறைவாக்கினார் என்று சொல்கிறார். அதனால் தேவன் தீர்க்க தரிசன ஆவியை அவரிடம் கொடுக்கவில்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே அம்மையார் என்ன எழுதுகிறார்கள் நமக்கு கண்டினியூ செய்வோம். allowing the period, first period 150 years, முதலாவது எக்காலம், ஐந்தாவது எக்காலம், இது முதலாம் பீரியட் 150 years, 5 மாதம். இந்த ஐந்தாம் எக்காலம் to have been exactly fulfilled before Decosus ascended the throne by permission of the Turks, and that the 391 years 15 days commenced at the close of first period. ஐந்தாம் எக்காலமும் இந்த ஆறாம் எக்காலம் 391 வருடங்கள் 15 நாள். இந்த தீர்க்க தரிசனமும் ரெண்டும் இணைந்திருக்கிறது. எப்படி என்றால் ஐந்தாம் எக்காலம் எப்பொழுது முடிகிறதோ அதே தேதியிலே ஆறாம் எக்காலம் ஆரம்பிக்கிறது என்று அம்மையார் தெளிவாக எழுதுகிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். இட் வில் எண்ட் ஆன் the 11th of August 1840 when the Ottoman power in Constantinople
may be expected to be broken, and this I believe will be found to be the case. இங்கே நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அம்மையார் என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, இந்த கடைசி 2 எக்காலங்களும் இஸ்லாம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஜோசியா லிட் செய்த அந்த ப்ரிடிக்ஷனும் உண்மை என்று ஒத்துக்கொள்கிறார்கள். பயனியர்ஸ் என்னத்தை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அது அம்மையார் நம்பினார்கள். இந்த சார்ட்டில் இருந்த சத்தியம் 2520 அம்மையார் எங்கேயுமே ரிஜெக்ட் பண்ணல, நிராகரிக்கல. அனுதினம் டெய்லி, அனுதின பலி, அனுதினம் டெய்லி என்கிற சத்தியத்தையும் அவர்கள் நிராகரிக்கவில்லை. இந்த சார்ட்டில் இருந்த அடுத்த சத்தியம் என்னவென்றால் இந்த எக்காலங்களையும் அம்மையார் நிராகரிக்கவில்லை. இப்பொழுது இந்த அனுதினம் தேவன் பரலோகத்தில் செய்கிற பணி என்று நாம் கொண்டோமானால், இங்கே சொல்லப்படுகிற அந்த 7 எக்காலங்களிலே முதல் 4 எக்காலங்கள் பேகனிசம், அந்நியான ரோம் மேலே வந்தது. அது நம்மளால் பார்க்க முடியாமல் போய்விடுவோம். இதில் ஒரு சின்ன சத்தியத்தை நாம் வழியிலேருந்து நம்ம எடுத்து வைத்தாலும் நமக்கு கடைசி காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. ஏன்னா தேவன் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு சொல்லி கொண்டு வருகிறார். ஆதியில் உள்ளதை நாம் அறிந்தால்தான் அந்தத்தில் உள்ளவைகள் என்னவென்று நமக்கு புரியும் என்று இந்த சத்தியம் நம்மளை அழைக்கிறது. அப்படி இந்த சார்ட்ஸ் நமக்கு எப்போ போடப்பட்டது என்றால் 1840 1850 வரைக்கும் போடப்பட்டது என்று நமக்கு தெரியும். 1842 இது போடப்பட்டுச்சு, இது 1850 போடப்பட்டுச்சு. இந்த சத்தியங்களை குறித்து அம்மையார் என்ன எழுதுகிறார்கள் என்று கொஞ்சம் கொட்டேஷன் வாசிச்சுட்டு நம்ம நிறைவு செய்வோம். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், January 19, 1905. God is not giving us a new message. We ought to proclaim the message that in 1843 and 1844 brought us out of other churches. நமக்கு தேவன் நம்முடைய சபைக்கு புதிதாக ஒரு செய்தியை கொடுக்கவில்லை. நாம் இப்பொழுது என்ன செய்தியை போதிக்க வேண்டும்? 1905 எழுதுகிறார்கள், நாம் என்ன சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்றால், தேவன் நமக்கு என்ன சத்தியத்தை 1843 கொடுத்தாரோ 1844 என்ன சத்தியம் கொடுத்தாங்க? 1843-44 இந்த சார்ட்ஸை வச்சு தான் போதிச்சாங்க இயேசு கிறிஸ்து வரார் என்று. இந்த சார்ட்ஸில் இருக்கிற சத்தியங்களை நீங்கள் போதியுங்கள். இந்த சத்தியங்கள் என்ன செய்தது என்றால், வெளியில் இருக்க சபையிலிருந்து நம்மளை பிரித்து கொண்டு வந்தது என்று எழுதுகிறார்கள். ஆனால் இப்போ சபை என்ன ஆகிவிட்டது என்றால், மறுபடியுமாக வெளியில் இருக்க சபைகள் என்ன போதனை செய்கிறார்களோ அதே போதனை சபைக்குள்ளாக வந்துவிட்டது என்று பார்த்தோம். ஏன் வந்துவிட்டது? இந்த சார்ட்ஸையும் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி அம்மையாருடைய ரைட்டிங்ஸை நாம் விட்டுவிட்டனால நாம் மறுபடியுமாக நாம் இருளுக்குள்ளாக செல்கிறோம். அதனால் நீங்கள் போகாதீங்க, திரும்பி வாங்க என்று நாங்கள் உங்களை அழைக்கிறோம். மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் நம்பர் 760. God bids us give our time and strength to work of preaching to the people the messages that stirred the men and women in 1843 and 1844. தேவன் நம்முடைய சபையை எதற்கு அழைத்திருக்கிறார் என்றால், 1843 1844 சொல்லப்பட்ட இந்த செய்திகளை ஜனங்களுக்கு சொல்லணும். அது என்ன ஆச்சுன்னா, stirred the men, ஆவிக்குரிய ரீதியாக அந்த ஜனங்களை எழுப்பி விட்டது. எந்த சத்தியங்கள் என்றால் 1844 43 சத்தியங்கள், இந்த சார்ட்ஸில் இருக்கிற சத்தியங்கள். அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த சார்ட்ஸை திருப்பி கொண்டு வராதிங்க, ஏன்னா இதில் அநேக தப்பு இருக்கிறது. இது பயனியர்ஸ் எழுதுனாங்க, பயனியர்ஸ் அதிகமாக படிக்கலை, அவங்களுக்கு அநேக ஞானம் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்களும் போதித்து கொண்டிருக்கிறீர்கள். 7th Day Adventistக்கு அநேக ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க, அநேக போதகர்கள், படித்த போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதை கண்டுபிடித்து சொல்லவில்லை, நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார், டிகிரியை வைத்து அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறேன். 12 அப்போஸ்தலர்கள் மீன் பிடிக்கிறவர்கள், அவர்களுக்கு தேவன் பணியை கொடுத்தார். தேவன் யார் யாருக்கு எந்தெந்த பணியை கொடுக்கணுமோ அவர் தெளிவாக அவர் கொடுப்பார். நம்முடைய வேலை தேவன் கொடுக்கிற அந்த சத்தியங்களை நாம் உணர்ந்து பார்த்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த செய்தியை அப்போஸ் பண்ணுறதுக்கு அநேக பேர் வருகிறார்கள். அவர்கள் ஏன் வருகிறார்கள்? அவர்களாக வரவில்லை, சாத்தான் ஏவி விடுகிறார். ஏனென்றால் இவ்வளவு காலமாக ஒரு சத்தியத்தை போதித்து புதிதாக ஒரு சத்தியம் தேவன் கொடுக்கும் பொழுது அது தவறாக தான் இருக்கும். இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனுங்களையும் நீங்கள் பொறுமையோடு கேட்டுக்கொண்டு வந்தீர்களானால் உங்களுக்கு சத்தியம் எதுவென்று புரிய வரும். மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 21 437. All the messages
given from 1840 to 1844 are to be made forcible now. Blessed are the eyes which saw the things that were seen in 1843, 1844. A message will soon be given by God's appointed that will swell into a loud cry. All the messages given in 1840 to 1844. 1840 1844 சொல்லப்பட்ட மொத்த சத்தியங்களையும் நீங்கள் சபைக்கு போதியுங்க. அது நீங்கள் அப்படி போதிக்கும் பொழுது அந்த சத்தம் என்னவாக மாறும் என்றால் லவுட் கிரை, உரத்த சத்தமாக மாறும். இங்கே ஒருவர் இந்த கொட்டேஷனுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஆல் த மெசேஜஸ் என்பது இங்கே இந்த சார்ட்ஸை குறிக்கவில்லை, இந்த சார்ட்ஸில் இருக்க சத்தியத்தை குறிக்கல, முத்தூது சத்தியத்தை குறிக்கிறது. முத்தூது அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது, அந்த செய்தியை அம்மையார் குறிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 1840 1844 வரைக்கும் மூன்றாம் தூது போதிக்கப்படவில்லை. 1840 1844 வரைக்கும் முதலாம் தூது, இரண்டாம் தூது மட்டுமே போதிக்கப்பட்டது. ஏன்னா அம்மையார் 1846 தான் சாபத் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் ஓய்நாள் இந்த மூன்றாம் தூதை பற்றி அவங்க போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த ஆல் த மெசேஜஸ் என்பது இந்த சார்ட்ஸையும் அதில் இருக்க சத்தியங்களையும் குறிக்கிறது, நம்முடைய பயனியர்ஸ் விட்டு வைத்த பாதையை குறிக்கிறது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, எலஞ்சி ஒயிட் ஒரு கேர்லெஸ் ரைட்டர், அவங்க யோசிக்காமல் எழுதி விடுகிறார்கள், அதனால் இவ்வளோ பிரச்சனை வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. தேவ ஆவினாலே ஒருத்தவங்க இப்படி எழுதியிருக்கிறாங்க, அதை நாம் எந்த ஒரு விதத்திலும் குறை சொல்லக்கூடாது. மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 15 371. The truths that we received in 1841, 42, 43, 44 are now to be studied and proclaimed. நம்ம இப்போ என்னத்தை படித்து என்னத்தை போதிக்க வேண்டும்? 1841, 42, 43, 44 இந்த வருடங்களில் கொடுக்கப்பட்ட செய்திகளை நாம் படித்து அதை போதிக்க வேண்டும். அப்பொழுது அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த செய்தி என்ன செய்தி? இந்த சார்ட்ஸ் மேலே இருக்க செய்தி, இந்த 1843 சார்ட் மேலே இருக்க ஒவ்வொரு சத்தியங்களும் தேவன் கொடுத்தார், அதை நீங்கள் படித்து போதிங்கள் என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். The messages of the first, second and third angels will in the future be proclaimed with a loud voice. லவுட் வாய்ஸ் என்பது லவுட் கிரையை குறிக்கிறது, அதாவது உரத்த சத்தத்தை குறிக்கிறது. இந்த முத்தூது நாம் அறிந்துவிட்ட முத்தூது. முதலாம் தூது தேவனுக்கு பயப்பட வேண்டும், அவருடைய கற்பனை கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது பாபிலோனை விட்டு வெளியே வர வேண்டும், பாபிலோன் சொல்லப்படுகிற இந்த தவறான உபதேசத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். மூணாவது தூது இந்த ஓய்நாள் மார்க் ஆஃப் த பீஸ்ட் நம்ம அனைவரும் படித்து விட்டோம். ஆனால் இந்த செய்திகள் சபைக்கு இப்பொழுது தற்கால செய்தியா என்றால் கிடையாது. அந்த தற்கால செய்தி என்னவென்று இங்கே எழுதுகிறார்கள். அந்த தற்கால செய்தி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் யாருக்கு என்றால் வெளியே இருக்க சபைகளுக்கு உரத்த சத்தம் போதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு போதிக்க வேண்டிய செய்தி. அப்போ சபைக்கு இருக்கிற செய்தி என்ன செய்தி? 41, 42, 43, 44 1840 44 வரைக்கும் இருந்த செய்தி தான் சபைக்கு தற்கால சத்தியம் என்று இந்த அம்மையார் எழுதுகிறார்கள். லோமா லிண்டா மெசேஜஸ் 156. He will be with us in 1906 as he was with us in 1841, 42, 43, 44. இந்த 1841, 42, 43, 44 இந்த வருடங்களில் யார் நம்மோடு இருந்தார்? தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தினார். அதே மாதிரி இப்பொழுதும் வழி நடத்துவார். அப்பொழுது நம்ம இந்த சார்ட்ஸை நிராகரித்து விட்டோமானால் இயேசு கிறிஸ்து எங்களை வழிநடத்தவில்லை, நம்முடைய பயணியர் தவறாக வழிநடத்தப்பட்டார்கள் என்று நாமளே சொல்கிற மாதிரி ஆகிடும். ஜெனரல் கான்ஃபரன்ஸ் புல்லட்டின் April 1, 1903. God wants His people to know that we have the message as He gave it to us in 1843 and 1844. 1843 1844 கொடுக்கப்பட்ட செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுதான் அந்த செய்திகள். இது மறக்கப்பட்ட சத்தியம். இது சாத்தான் மறைத்து விட்டான். தேவன் தம்முடைய அன்பினாலே மறுபடியுமாக சபைக்கு இந்த செய்தியை கொடுக்கிறார். ஒருவரும் இதை நிராகரித்து விடக்கூடாது. இந்த செய்திகளை நிராகரிக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய ரட்சிப்பை இழப்பார்கள். அவ்வளவு சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்கிறனால்தான் இந்த சத்தியங்களை போதிக்க வேண்டிய நிலைமை வருகிறது. இதை அம்மையார் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் என்று எழுதிக்கிறாங்க. அதை நம்ம படித்து நாம் முடிப்போம். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் April 14, 1903. The warning has come
nothing is to be allowed to come in that will disturb the foundation of the faith upon which we have been building ever since the message came in 1842, 43, 44. 1842, 43, 44 தேவன் கொடுத்தது தான், அந்த செய்திகள் தான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று இங்கு அம்மையார் எழுதுகிறார். அதன் மேல் தான் நாம் கட்டி கொண்டு வர வேண்டும். புதிய அஸ்திபாரத்தை நாம் போடக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். I was in this message and ever since I have been standing before the world, truth to the light that God has given us, we do not propose to take our feet off the platform on which they were placed by day. We sought the Lord with earnest prayer, seeking for light. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடும் வேத வாசிப்போடும் அவர்கள் தேவனிடம் மன்றாடி பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை நீங்கள் விட்டு விலகக்கூடாது, நாங்களும் விலக மாட்டோம் என்று அவர்கள் எழுதுகிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். டு யூ திங்க் தட் ஐ குட் கிவ் அப் த லைட் தட் காட் ஹஸ் கிவன் மீ? நீங்கள் நினைக்கிறீங்களா தேவன் எனக்கு அந்த 1840 44 கொடுத்த அந்த சத்தியத்தை விட்டு நான் வழி விலகிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? வழி விட மாட்டேன் என்ற. ஏன் என்று இங்கே சொல்கிறாங்க. இட் இஸ் டு பி ராக் ஆஃப் ஏஜஸ். ராக் ஆஃப் ஏஜஸ், ஆர் கேபிட்டல், ஏ கேபிட்டல். இது ராக் ஆஃப் ஏஜஸ், கண்மலை, கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த சார்ட்ஸ், அந்த சத்தியங்கள் கிறிஸ்துவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி கற்பனை கிறிஸ்துவை குறித்ததோ, தீர்க்க தரிசனங்களும் கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒவ்வொரு சத்தியமும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நானே சத்தியம் என்று சொன்னார். ஒவ்வொரு சத்தியமும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த சத்தியத்தை எப்படி விட்டு நாம் போக முடியும்? ஒரு மூமெண்ட்டை தேவன் ஆரம்பித்து கொண்டு வந்து சத்தியங்களை கொடுத்து உலகம் முழுவதுமாக போதிக்க வைத்தார். அப்படி போதிக்க வைத்த அந்த சத்தியங்கள் பொய்யாகிவிடுமா? ஒரு முறை சத்தியம் சபைக்கு வந்ததெல்லாம் அந்த சத்தியம் சத்தியமாக தான் இருக்கும், அது பொய்யாக மாறாது. இந்த சார்ட்ஸில் கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் தேவன் வில்லியம் மில்லர் கொடுத்தார். இதை நம்முடைய பயனர்ஸ் அனைவருமே போதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இட் ஹாஸ் பீன் கைடிங் மீ எவர் சின்ஸ் இட் வாஸ் கிவன். எப்பொழுது இந்த சத்தியங்கள் கொடுக்கப்பட்டதோ, இந்த அஸ்திபாரம் போடப்பட்டதோ, அப்பொழுது இருந்து இங்கே பாருங்க 1903 இது எழுதியிருக்காங்க. அப்போ வரைக்கும் என்னை இதுதான் கைட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றாங்க. அப்போ 2520 அனுதினம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அம்மையார் 1863 இந்த சத்தியங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அநேகர் சொல்லுகிறார்கள். 1903 இங்கே அவங்க எழுதுகிறாங்க 1842, 43, 44 கொடுக்கப்பட்ட சத்தியங்களை என்னை இன்னும் வழிநடத்துகிறது என்று இங்கே எழுதுகிறார்கள். நாம் புத்தியுள்ள கன்னிகளாக இருந்தால் எது சத்தியம் என்று நமக்கு புரிய வேண்டும் என்றால் ஜெபத்தோடு இந்த செய்திகளை நாம் கேட்க வேண்டும். தேவன் அன்போடு இந்த செய்திகளை கொடுக்கிறார். அப்படி ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதில் இருக்க ஒரு சத்தியம் அந்த எக்காலங்கள் எதை குறிக்கிறது என்றால் இஸ்லாம். கடைசி 3 எக்காலங்கள் இஸ்லாமை குறிக்கிறது. இஸ்லாமின் வீழ்ச்சி எழுச்சியை நமக்கு இங்கே குறிக்கிறது என்று நாம் பார்த்தோம். இதில் நான் ஒரு எக்காலம் உங்களுக்கு சொல்லலை, 7ஆம் எக்காலம். அந்த 7ஆம் எக்காலம் அநேகரை கேட்டிங்கன்னா ஊதப்படலை என்று சொல்வார்கள். 7ஆம் எக்காலம் ஊதப்பட்டாயிற்று. அது எப்பொழுது ஊதப்பட்டது என்று நாம் படிக்க போகிறோம் தெள்ள தெளிவாக. ஆனால் இந்த சார்ட்ஸில் இருக்கிற சத்தியத்தை நாம் உதறிவிட்டு நாம் இப்போ ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியை நம்ம பார்த்தோம். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் அம்மையார் சொல்கிற அந்த கொட்டேஷன்களை நாம் படிக்காமல் நம்ம உதறிவிட்டோம் என்றால் கடைசி காலத்தில் இருக்கிற ஒரு சத்தியமும் நமக்கு புரியாது. அந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த சார்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு மொத்த டேனியல் ரெவலேஷன் புரிய வந்துடும். ஆனால் இப்பொழுது அந்த டேனியல் ரெவலேஷன் ஒரு புரியாத சப்ஜெக்டு, யாருக்கும் புரியாது அப்படி என்று நாம் பார்க்கிறோம். அது ரொம்ப கடினம். இல்லை, எல்லாம் இன்டர்லிங்க்ட், எல்லாம் தெள்ள தெளிவாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அது தெள்ள தெளிவாக உங்களை வெளிச்சத்திற்குள்ளாக நடத்தும் என்று இந்த செய்தி உங்களை மறுபடியுமாக அழைக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் இந்த சார்ட்ஸ், இந்த 2 சார்ட்ஸை வாங்கி கொண்டு இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் போதிக்கும். நம்ம ஒரு கொட்டேஷன் வாசித்தோம். இந்த சார்ட்ஸ் எங்கே நம்மளை வழி நடத்துகிறது? பரலோக பாதைக்கு நம்மளை சார்ட்ஸ். there was charts pointed for us to heavenward journey. பரலோகத்தின் பாதையில் நடத்த தேவன் நமக்கு சார்ட்ஸுகளை கொடுத்திருக்கிறார். இதை பார்க்காமல் நாம் ஸ்காலருடைய புக்ஸ், அந்த புக்ஸ், இந்த புக்ஸ், அநேக புஸ்தகங்களை நாம் வாங்கி இதுதான் தானியேலுடைய விளக்கம் என்று நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தெள்ள தெளிவாக அம்மையாரே நமக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் எழுதி வைத்து போயிருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த
ஞானத்திலோ சொந்த சக்தியிலோ இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் ஒவ்வொரு மனிதனும் இந்த சத்தியத்தை நிராகரிப்பார்கள். தன்னுடைய சொந்த இன்டர்பிரிட்டேஷனில் உட்காண்டிருக்க ஒவ்வொருத்தரும் இதை நிராகரிப்பார்கள். தேவன் எங்களை வழிநடத்துகிறார் என்று நம்பி ஒரு குழந்தையைப் போல தங்களை தாழ்த்துகிறவர்கள் தேவன் பரலோகத்தில் இருந்து கொடுக்கிற இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே, இந்த நாளை கிருபையை கொடுத்ததுக்காக நன்றியப்பா. இதோ மாபெரும் சத்தியத்தை நாங்கள் வழிவிட்டு விலகிவிட்டோம். இருந்தாலும் நீர் உம்முடைய கிருபையினாலே, அன்பினாலே, பாசத்தினாலே உம்முடைய சபைக்கு இன்னொரு வாய்ப்பை தருகிறீர் பிதாவே. எங்களுடைய இருதய கடினத்தை விலக்கி அருளும் பிதாவே. இந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் சொல்ல கிருபை தாரும் பிதாவே. இதோ கிருபையின் காலம் முதலாவது அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு நிறைவேற போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த வேலையை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.